4000 வியாதி சம்பந்தமா யார் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்குங்க. என்கிட்ட வந்து ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. ஒரே சிகிச்சை 4000 வியாதிகளுக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க. சிகிச்சை எப்படி தெரியுமா? 5 நாளும் மேடை மேல உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன். இதான் சிகிச்சை. ஒரு மருந்து கொடுக்க மாட்டேன், மாத்திரை கொடுக்க மாட்டேன், சிகிச்சையே கிடையாது. பிறக்கும் போது ஆரோக்கியமாக இருந்தோம், நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாத்துக்கிட்டே ஒரு கேள்வி. 20 வருஷம் முன்னால் நீங்கள் நல்லா இருந்தீங்களான்னு கேட்டு பாருங்கள். யாரை வேணாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருந்தேன், ஆரோக்கியமாக இருந்தேன், இப்போ இல்லை. அப்போது வயசு ஆக ஆக அறிவு அதிகமாகணுமா கம்மியாகணுமா? அப்போ உடல் ஆரோக்கியம் கெட்டு போனால் அறிவு குறைஞ்சிருச்சா அதிகமாயிருச்சா? இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, குழந்தை பெற்றுக்கொண்ட அம்மாக்கள். ஒரு கேள்வி, குழந்தை பெற்றுக்கிட்டீங்கல்ல, உங்கள் குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு கிட்னி கணையமெல்லாம் இருந்துச்சுல்ல, ஒரே ஒரு கேள்வி தான். அதையெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தது படித்த அறிவா, உடம்பில் இருக்கும் இறைவன் கொடுத்த அறிவா? இதான் கேள்வி. எல்லாரும் யோசிங்க, பதில் சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே யோசிங்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வில் என்னை அழைச்சி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல அனைவருக்கும் நன்றி. வாணியம்பாடியில் இந்த இடத்தில் பத்ரிஜி ஐயா அவருடைய பிரமிட் தியானத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு இங்கு ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, எப்படி சரி பண்ணுறது? இன்னொருத்தருக்கு மூட்டு வலி இருக்குது, இது எப்படி சரி பண்ணுறது? கண்ணில் புரை இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது, ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, டான்சில், தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸு, மூட்டு வலி, முழங்கால் வலி, கர்ப்பப்பையில் கட்டி, கிட்னியில் கல்லுன்னு எல்லாத்துக்கும் ஒரு வியாதி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி என்னென்னா, இந்த வியாதி எப்படி சரி செய்கிறது? எங்கிட்ட 4000 வியாதி சம்பந்தமாக யார் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்குங்க. என்கிட்ட வந்து ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. ஒரே சிகிச்சை 4000 வியாதிகளுக்கு. அடுத்தது, இந்த மனசில் டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு, கோபம், கொலை செய்யலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற எண்ணமெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்? இதிலிருந்து மீண்டு ஹாப்பியாக, சந்தோஷமாக, ஜாலியாக, நிம்மதியாக வாழ்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் ஒரே பதில் தான் இருக்குது. என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 5 நாள் வகுப்பு நடத்துகிறேன். இந்த மாதம் சேலத்தில், பிப்ரவரியிலேருந்து சென்னையில், ஆவடியில், இப்படி பல்வேறு நாடுகளில், ஊர்களில் ஒரு 5 நாள் வகுப்பு நடத்துகிறேங்க. அந்த வகுப்புக்கு நீங்கள் நேரில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் பதில். அந்த கிளாஸில் ஒரு 200 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க, 200 பேர்த்துக்கு வேறு வேறு வியாதி. நான் என்ன பண்ணுவேன், 200 பேர்த்துக்கு தனித்தனியாக உட்காந்து எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கவே மாட்டேன். ஏன்னா அந்த 200 பேருக்கு ஒரே பதில் இருக்கிறனால எனக்கு கேள்வியே தேவையில்லைங்க. ஏன்னா அந்த 200 பேர்த்துக்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்ட 1 மணி நேரம் பேசினா அதுக்கே 5 நாள் ஆயிரும். 200 பேர் வந்தாங்களா, எல்லாத்துக்கும் சாப்பிட்ற தங்கறதுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருவேன். ஒரு ஹால் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும், இதே மாதிரி ஒரு மைக் இருக்கும். சொன்னால் நம்ப மாட்டீங்க. சிகிச்சை எப்படி தெரியுமா? 5 நாளும் மேடை மேலே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன். இதான் சிகிச்சை. ஒரு மருந்து கொடுக்க மாட்டேன், மாத்திரை கொடுக்க மாட்டேன், சிகிச்சையே கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க, செவி வழி தொடு சிகிச்சைன்னு நான் பேர் வச்சனால இறங்கி வந்து ஒவ்வொருத்தர் காதையாக தொடுவனான்னு. அதுவும் கிடையாது. உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு முதல்ல தெரியாது, அது எனக்கும் புரியாது. ஸ்கேன் ரிப்போர்ட்டும் தேவையில்லை, பிளட் டெஸ்ட்டு தேவையில்லை, சுகர் பிபியெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, செலவே இல்லைங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒரு 5 நாள் ஒதுக்கணும். அந்த 5 நாள் எதுக்கு ஒதுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சொல்லட்டுங்களா, உடம்பை பற்றி தெரியலன்னா வியாதி. நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ஏன்னா உடம்பை பற்றி தெரியல. சரி, நமக்கு தான் தெரியலையேன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்தா அவருக்கும் தெரியல. அவர் வச்சு ஒரு 25 வருஷமாக செய்கிறாரு. தெரிஞ்சால் எதுக்குங்க வியாதி வருது? உடம்பை பற்றி புரிஞ்சா சிகிச்சை, தெரியலன்னா வியாதி. அடுத்தது, மனசை பற்றி தெரியலன்னா துன்பம், துயரம், கவலை, தெரிஞ்சா ஹாப்பி. இப்படி நமக்கு தெரியலைங்கிறதான் விஷயமே தவிர அடுத்தவரை குறை சொல்வது தேவையில்லை. நமக்கு என்னமோ தெரியல, வியாதி வந்துருச்சு. பிறக்கும் போது ஆரோக்கியமாக இருந்தோம், நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாத்துக்கிட்டே ஒரு கேள்வி. 20 வருஷம் முன்னால் நீங்கள் நல்லா இருந்தீங்களான்னு கேட்டு பாருங்கள். யாரை வேணாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருந்தேன், ஆரோக்கியமாக இருந்தேன், இப்போ இல்லை. அப்போது வயசு ஆக ஆக அறிவு அதிகமாகணுமா கம்மியாகணுமா? அப்போ உடல் ஆரோக்கியம் கெட்டு போனால் அறிவு குறைஞ்சிருச்சா அதிகமாயிருச்சா?
15 வருஷத்துக்கு முன்னால ஒண்ணுமே தெரியாதப்பமே சந்தோஷமா இருந்த நாம இன்னைக்கே சந்தோஷமா இல்ல. அப்போ தப்பு தப்பா கத்துக்கிட்டு இருக்கிறோம், தப்பு தப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை சரி பண்ணாம எதுக்கு வருது, எதுக்கு மாத்திர, இதா கேள்விங்க. இப்படி நான் என்ன பண்ணுவேன்னா 5 நாள்ல உடம்புன்னா என்ன, செல்லுன்னா என்ன, கண்ணு காது மூக்கு கிட்னி கணையமெல்லாம் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் படித்தவங்க படிக்காதவங்க டாக்டரு இன்ஜினியரு வக்கீல் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் பேசி முதல்ல புரிய வைப்பேங்க. அப்புறமா சுகர் ஏன் வருது, பேங்க்ரியாஸ் ஏன் இன்சுலின் சுரக்க மாட்டேங்குது, பிபி ஏன் வருதுன்னு, கண்ணில் ஏன் புற வருதுன்னு இந்த நோயை பற்றி எல்லாம் பேசுவேன். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அலோபதி மருந்து இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஏன் போகக்கூடாது, போகலாம், எமர்ஜென்சிக்கு போகலாம், பட் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கிறது ஒத்துக்க முடியாது. 105% பாம்பு கடிக்கிறது, கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கி சுடுறது, மண்டை உடையிறது, எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட், இதுக்கெல்லாம் சூப்பர், கண்டிப்பாக போகணும், நான் வேண்டான்னு சொல்ல. 105 விஷயத்தை நமக்கு காப்பாற்றுவதற்காக 95 விஷயத்தில் வியாபாரம் செய்கிறார்கள். இதை வன்மையாக கண்டித்து அதை புரிய வைத்து அதையெல்லாம் தெளிவு செய்து அது ஏங்கிறத விளக்கமாக சொல்லி அதுக்கப்புறம் நமக்கு நாமே எப்படி மருந்து இல்லாமல் சரி பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு 2 நாள் தாங்க ஆகும். எங்க 5 நாள்னு சொன்னீங்க அப்படின்னா 2 நாள் தான். எல்லா நோயும் 4000 நோய்க்கு வைத்தியம் சொல்லி கொடுத்தாச்சு. இங்கே பாருங்க, நீங்கள் தான் உங்களை குணப்படுத்திக்கணும், நம்ம சொல்லி மட்டும்தான் கொடுப்போம். பல பேர் கேட்குறாங்க, சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன், சரி பண்ணி கொடுங்கன்னா நான் வாங்கிக்குவேன், சரியெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் சரி பண்ணணும், சொல்லி கொடுக்கறது மட்டும் தாங்க நம்ம வேலை. அடுத்தது 3வது நாள், இங்கே பாருங்க, 3வது நாள் மனசை பற்றி மட்டுமே பேசுவேங்க. கான்சியஸு, சப்கான்சியஸு, சூப்பர் கான்சியஸு, டென்ஷன், கோபம், பயம் ஏன் வருது, எப்படி சரி பண்ணுறதுன்னு மைண்டை பற்றி பாருங்கள். 4000 வியாதிக்கு 2 நாள், ஒரே ஒரு மன பிராந்திக்கு 1 நாள். மனசை பற்றி 1 நாள் ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு 4வது நாள் கர்ம யோகம், கணக்கு பார்க்காம இப்படி வேலை செய்கிறது, கிரியா யோகம், பயிற்சிகள் எப்படி செய்கிறது, அபியாசம், ஞான யோகம், புது புது விஷயங்களை எப்படி கற்றுக்கொள்வது, பக்தி யோகம், எப்பொழுதும் இறை சிந்தனையோடு எப்படி இருப்பது, முக்தின்னா என்ன, அது எப்படி போகிறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கல்வின்னா என்ன, இங்கிலீஷ் மீடியத்தில் எந்தெந்த குழந்தைகளாக படிக்குதோ உருப்படாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்னா என்ன, அசட்னா என்ன, ஒரு குழந்தை ஏன் படிக்கணும், எக்ஸாம் ஏன் வைக்கணும், டீச்சர் எப்படி இருக்கணும், காலேஜ் எப்படி இருக்கணும், சிலபஸ் எப்படி இருக்கணும், குருகுல கல்வி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு கல்வியை புட்டு புட்டு வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சிங்கப்பூரில், மலேசியாவில், துபாயில், ஃபின்லாண்டில், இந்தியாவில் எப்படி கல்வி இருக்குது அப்படிங்கிறத கல்வி பற்றி எல்லாம் விளக்கமாக சொல்லி அதுக்கப்புறமா புருஷன் மொண்டாட்டிக்குள்ளே ஏன் சண்டை வருது, எப்படி சரி பண்ணுறது, அதுவும் கிளாஸ். உடனே சில பேர் நினைப்பீங்க, தம்பி முதல்ல அதை சொல்லுப்பா அப்படின்னு. மைண்ட் ரீடிங் கேட்குது. இப்படி புருஷ மொண்டாட்டிக்குள்ள ஏன் சண்டை வருது, எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்து, தாம்பத்தியம், ஆண்களுக்கு 2 உச்சகட்டம், பெண்களுக்கு 8 உச்சகட்டம், இதையும் விளக்கமாக சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா கண்ணு கழுவுறது, காது கழுவுறது, வாய் கொப்பளிக்கிறது, எண்ணெய் ஊற்றி இனிமா கொடுக்கறது, மௌன விரதம், சூரியனை பார்க்கறது, வாழை இலை குளியல், மண் குளியல், எல்லாத்தையும் 5 நாள் எல்லாத்தையும் செய்ய வச்சு காலையில் சாயந்தரம் டெய்லி எல்லாத்தையும் கம்பல்சரி ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு, யோகாசனங்கள்லாம் செஞ்சு, மூச்சு பயிற்சி, தியானம், இப்படி எல்லா விதமான பயிற்சிகள், சக்கரா தியானம், அகவலி தியானம், குருதர்சன் தியானம், ஜோதித்ராட்டகம், விபாசன மெடிடேஷன், வாசி யோகம் போன்ற அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து கடைசி 5வது நாள் நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லுவேன். காலில் ஆணி இருக்கா, மஞ்சள் மருதாணி ஒன்றா வைங்க, 4 நாளில் கராம போயிடும். கிட்னியில் கல் இருக்கா, பீன்ஸ் நான் சொல்கிற மாதிரி சாப்பிடுங்க, 3 மணி நேரத்தில் கரைஞ்சிரும். கண்ணில் புறை இருக்கா, காலை எந்திரிச்சோன்னா பல்லு விளக்காமல் எச்சில் எடுத்து கண்ணுக்குள்ளே போடுங்க, கண்ணுக்கு குறை சரியார். இப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை செலவில்லாமல் ஒரு நோய் எப்படி குணப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே வந்தவங்கெல்லாம் கேள்வியாக கேட்பாங்க. எல்லாத்துக்கும் கேள்விக்கு பதில் சொல்லி எல்ஐசி பாலிசி போடலாமா வேண்டாமா, சேவிங் ஸ்கீம்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாமா, பங்குச்சந்தைன்னு என்ன, விதைகள், விவசாயம், பங்குச்சந்தை, அரசியல், சட்டம்னு எல்லாம், மக்கள் நீதிமன்றம்னு ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பதற்கு எனக்கு 5 நாள் தேவைப்படுகிறது. எனவே தும்மல் இருந்தாலும் சரி, கேன்சர் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒதுக்க வேண்டியது 5 நாள். எனவே எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ ஒரு முறை 5 நாள் வகுப்புக்கு வாங்க. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னு சொல்லிக்கிறேங்க. எப்பவுமே கிளாஸில் இதெல்லாம் முதல்ல ஆரம்பிக்க மாட்டேன், எடுத்தோன்னு சப்ஜெக்ட் பேசுவேன். இப்போல்லாம் ஏன் இந்த 5 நாள் கிளாஸை பற்றி நான் பேசுகிறேன்னா, ஒன்று சொல்லட்டுங்களா, ஒரு படத்துக்கு போகிறீங்க, சினிமாவுக்கு போகிறீங்க, பேர் ரீல் போடும்போது உட்காடுறீங்க, கடைசியாக படம் முடிகிற வரைக்கும் பார்க்குறீங்க, இதுக்கு பேர் என்ன, படம் பார்த்தாச்சு. இதே அந்த படத்தில் ஒரு நாள் ஒரு பாட்டு மட்டும் கேட்டீங்க, 15 நாளுக்கு அப்புறம் ஒரே ஒரு சண்டை பார்க்குறீங்க, 30 நாளுக்கு அப்புறம் ஒரே ஒரு சென்டிமெண்ட் சீன் பார்க்குறீங்க. இப்போ சொல்லுங்கள், அந்த படத்தை பார்த்தீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இங்கே இருக்கிற எல்லாருமே படத்தை பார்க்காம யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் அங்கங்கே வர குட்டி குட்டி சீனை பார்த்துட்டு
இவரை தெரியும்னு சொல்கிறீங்க. இதில் என்ன தெரியுமா காமெடி? என்ன எல்லாத்துக்குமே தெரியுது, ஆனால் நான் என்னதான் சொல்ல வரேன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த ஃபுல் படத்தை பார்க்காதவங்க. ஒருவேளை அந்த ஃபுல் படத்தை யார் பார்க்குறீங்களோ கேள்வியெல்லாம் இருக்காது, புரிதல் மட்டும்தான் இருக்கும். எனவே ஒரு முறையாவது 5 நாள் கிளாஸுக்கு வாங்க. இல்லைங்க என்னாலையெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, இங்கே பாருங்க, 5 நாள் கிளாஸை ஷூட்டிங் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். வெளியே கிடைக்கும், நீங்கள் வீட்டில் போய் பார்த்து வீட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் 2 வீடியோ. ஆப்ஷன் 3 இங்கே பாருங்க, ஆடியோ. ஏன் மூஞ்சியை பார்க்குறவங்களுக்கு சிரமம் இல்லை, வீடியோவில் மூஞ்சி தெரியும், தெரியாது, தப்பிச்சுக்கலாம். நீங்கள் வெறும் ஆடியோ மட்டும்தான். ஆடியோ உட்காந்து இயர்ஃபோனில் மாட்டி கேட்டுக்கலாம். இல்லையா புக் இருக்குதுங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மலாய், உருது, சைனீஸ்னு 9 மொழிகளில் புக் இருக்குது, ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, எங்கிட்ட பொடியில் எங்கேயும் கிடையாது. அதனால் இந்த 5 நாள் கிளாஸுக்கு வாங்க. இல்லை வீடியோவை லைனாக தான் பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, லைனாக பார்த்துட்டே வராங்க, சுகர் இருக்க நமக்கு தான் இல்லையே டைம் கட் பண்ணிட்டு அடுத்து போயிடுறாங்க. லைனாக தான் பார்க்கணும். புரியுதோ பிடிக்கலையோ லைனாக தான் பார்க்கணும். அடுத்தது ஒன்று புக்கு படிக்கணும், ஆடியோ கேட்கணும், வீடியோ பார்க்கணும், கிளாஸ்க்கு வரணுங்க. இது ஏதோ ஒன்று செஞ்சிங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறதே தெரியுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போது மணி 10:30 ஆச்சு, 1 மணி நேரம் டைம். 1 மணி நேரத்தில் இப்போ என்ன பண்ண போகிறேன், 5 நாளில் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் 5 நாள் இருக்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவேங்க. அதனால் நான்ஸ்டாப்பாக 11:30 வரைக்கும் நம்ம இந்த 5 நாள் வகுப்போட ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். ரெடி? நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையது. நமது உடம்புக்கு எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும் தன்னைத்தானே குணப்படுத்தும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பல பேர் சொல்கிறாங்க அது எப்படி அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் தான். இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, குழந்தை பெற்றுக்கொண்ட அம்மாக்கள். ஒரு கேள்வி, குழந்தை பெற்றுக்கிட்டீங்கல்ல, உங்கள் குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையமெல்லாம் இருந்துச்சுல்ல, ஒரே ஒரு கேள்வி தான். அதையெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தது படித்த அறிவா, உடம்பில் இருக்கும் இறைவன் கொடுத்த அறிவா? இதுதான் கேள்வி. எல்லாரும் யோசிங்க, பதில் சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே யோசிங்க. நமக்கு 2 அறிவு இருக்குது. ஒன்று படித்தது, ஒன்று இருக்கிறது. கலெக்டடு, இன்பில்ட்டு. அது என்ன கலெக்டடு? புக்கு படித்து, வீடியோ பார்த்து, மற்றவங்க பேசுகிறத கேட்டு, கூகுளில் படித்து, பள்ளிக்கூடம் போய், காலேஜுக்கு போய் கற்றுக்கிட்டிங்கன்னா இதுக்கு பேர் கலெக்டட் நாலேஜ். இன்பில்ட்டுங்கிறது இறைவன் கொடுத்தது, உள்ளே இருக்கிறது. இப்போ கேள்வி என்னென்னா, உங்கள் குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தது படித்ததா இருக்கிறதான்னு கேட்டால் இருக்கிறது தானே. இங்கே இருக்கிற யாராவது அதெல்லாம் இல்லை, நான் தான் போய் பள்ளிக்கூடத்தில் போய் கஷ்டப்பட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்து என் குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு செஞ்சேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. உடனே மேடைக்கு வந்து இருதயத்தின் படம் வரைஞ்சி பார்க்கறது குறிக்க தெரியாது, கிட்னியோட படம் வரையும் தெரியாது, சட்னி மட்டும் வைப்பீங்க. இல்லை யோசிங்க, நீங்களே யோசிங்க. உங்கள் குழந்தைக்கு எல்லா உறுப்பும் ஒழுங்காக இருக்குது. பிஹெச்டி வாங்கின அம்மாவுக்கும் அதே மாதிரி 2 கண்ணு தான். ஏபிசிடியே தெரியாத அம்மாவுக்கும் அதே மாதிரி 2 கண்ணு தான். எங்கேயாவது நான் நிறைய படிச்சிருக்கேங்க, அதனால என் பொண்ணுக்கு 4 கண்ணுங்க, அந்த அம்மா சரியா படிக்கலிங்க, அதனால வந்து 1 கண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ உள்ள இருக்கிற அறிவு எல்லாத்துக்கும் ஒன்று தானே. இப்போ இதான் கேள்விங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தியை சாப்பிட்டா அது உள்ள போய் ஒரு குழந்தையவே வெளியே கொண்டு வந்து தள்ளி விடுது. அந்த குழந்தை எத்தனை மணிக்கு வெளியே வரணுங்கிறத உடம்பு தான் முடிவு பண்ணுது. அந்த எலும்பு ஆட்டோமேட்டிக்காக விரியுது, குழந்தை வெளியே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சுருங்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அருமையான இந்த உடம்புக்குள்ள சிஸ்டம். இதை மட்டும் என்னைக்காவது உட்காந்து இந்த சயின்டிஸ்ட், டாக்டர்கள்லாம் யோசிச்சாங்கன்னா உடம்புக்கு அறிவு இருக்குன்னு நம்புவாங்களா இல்லையா? உடம்புக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறவங்க சிகிச்சை செய்ய மாட்டார்கள். உடம்பு என்னமோ முட்டாளு, அதுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறவங்க தான் குணப்படுத்த முடியாது, ஆகாது, நடக்காது, இதை வாழ்நாள் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க.